அன்பான மக்களே, நம்மளோட சுவாமி கிட்ட இருந்து நமக்கு செம்ம நியூஸுங்க. சுவாமி கிட்ட இருந்து மட்டும் இல்லை, நம்மளோட ஸ்ரீனி கிட்ட இருந்தோம். ஸ்ரீனி ஒரு இடத்துல இருக்கார் பார்த்தீங்களா, அது வந்து காவேரி இப்போ குடி போயிருக்கிற வீடு அப்படிங்கிறதான். அங்கே தான் ஷூட் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக விஜய் வந்து காவேரி தேடி வராரு அப்படிங்கிறதான். கண்டிப்பாக தேடி வருவார். எங்கள் சென்னையில் தான் இருக்காங்க அப்படின்னா காவேரி தேடி வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது இல்லையா. அதனால் வந்து காவேரி கொடைக்கானலுக்கு போகலை, சென்னையில் தான் ஸ்டே பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. சென்னையிலே வந்து புது வீட்டில் போய் தங்கியிருக்காங்க. அங்கே வந்துட்டு இது புது லொக்கேஷனாக இருக்குல்ல, அங்கேருந்து நம்ம ஸ்ரீனி வந்து செம்ம மொட்டை மாடியில் நின்று செம்ம போஸ்ட்டு எடுத்து போட்டிருக்காரு. கொடைக்கானல் போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து கிளம்பிட்டு இருந்தது இல்லையா. அதனால் வந்து கொடைக்கானல் போனால் விஜய் காவேரி மீட் பண்ணுறது அவ்வளோ சீக்கிரமாக நடக்காது அப்படிங்கிறதுனால. ஏன்னா கொடைக்கானலில் இருக்கா இப்படி போகிறது டைம் இல்லை, ஆஃபீஸ் வேலை, அந்த மாதிரி சுச்சுவேஷன்லேயே காவேரியும் விஜயும் சந்திக்கிறதுக்கு முடியாது இல்லையா. அதனால் வந்து சென்னையிலே நம்ம வீடு பார்த்து இருக்கலாம். நர்மதா படிப்பு இருக்குது, டெய்லரிங் ஷாப் இருக்குது, அதுக்கப்புறமா வந்து குமரன் ஷூட்டிங் இருக்குது, எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா. அதனால் வந்து சரி சமாதானப்படுத்தி சென்னையிலே நம்ம வந்து தங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. அங்கே வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு ஷூட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. புது வீட்டில் வந்து ஷூட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால் வந்து நம்மளோட விஜய், நம்மளோட ஸ்ரீனி எல்லாருமே அங்கே போயிருக்காங்க. அங்கே போயிட்டு நம்ம ஸ்ரீனி வந்து நமக்காக சூப்பராக வந்து போஸ்ட் எடுத்து போட்டிருக்காரு அப்படிங்கிறத. இந்த லொக்கேஷன் நம்ம மகாநதியில் இதுவரை பார்த்ததில்ல, ஆனால் புதுசாக இருக்குது அப்படின்னா இது விஜயோட காவேரியோட வீடு அப்படிங்கிறது இதிலேருந்து நமக்கு தெரிய வருது. ஏன்னா அவங்க வந்து ஃபேமிலியாக இருக்கிறதுனால இப்போ குமரன் கங்காவுக்கு தனி ரூம் வேணும், காவேரிக்குமே தனி ரூம் தேவை. அதனால் வந்து பாட்டி அம்மா எல்லாத்துக்குமே ரூம் தேவை. அதனால் வந்து கொஞ்சம் பெரிய வீடாக தான் பார்த்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த பெரிய லொக்கேஷன் மாதிரி இருக்குதுல்ல, இதாக தான் இருக்கும் அப்படின்னு இருக்குது. ஆனால் வீடா கீ வீடா அப்படின்னு சொல்லி தெரியல. ஆனால் நம்ம ஸ்ரீனி வந்து மேலே தான் இருக்கார், அதனால் மொட்டை மாடியில் இருக்கார். அதனால் வந்து மேலே காவேரியோட ரூம் இருக்குமோ அப்படின்னு சொல்லி தோணுது. நிவின் வீட்டுக்கு போயிருப்பாங்களா அப்படின்னா போயிருக்க மாட்டாங்க எனக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?